ஹாய் ஹலோ. ஆர்எஸ் அகர்வால் வெர்பல் நான் வெர்பல் ரீசனிங் புக்ஸ்ல இருந்து சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன சம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒப்புமை திறனறிதல் இருக்கிற வகை 2ல இருக்க நேரடி எளிய ஒப்புமை அப்படிங்கிற டாபிக்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி பிரிவு 1ல இருக்கிற தொடரை முடிவு செய்தல் இருக்கிற எல்லா டாபிக்ஸும் நம்ம முடிச்சிட்டோம். அதே மாதிரி ஒப்புமை திறனறிதல் இருக்கிற வகை 1 அப்படிங்கிறது இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். சம்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. சரி, ஓகே. இன்னைக்கு நேரடி எளிய ஒப்புமை பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் சம். ஒரு முழுமையானதுடன் தொடர்புடையது ஒரு பருதி. பாருங்க, ஒரு முழுமையானதுடன் தொடர்புடையது ஒரு பகுதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்பனா பருதி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பருதினா நம்மளுக்கு தெரியும், வட்டம் இருக்கு இல்லையா, அந்த வட்டத்தை இந்த வெளியே இருக்கிற அந்த அவுட்லைன் இருக்கு இல்லையா, இதுதான் பருதி சொல்லுவாங்க. அப்ப இது எதோட தொடர்புடையது? வட்டம். ஆப்ஷன் பி, வட்டம் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, செகண்ட் சம் பாருங்க. செருப்பு தொழிலாளியுடன் தொடர்புடையது காலணிகள் எனில் கண் கண்ணாடிகள் எதனுடன் தொடர்புடையதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க, செருப்பு தொழிலாளி காலணி செய்வாங்க. அப்ப கண் கண்ணாடியை யார் செய்வா? கண்ணாடி செய்வதில் வல்லுநர்கள் தான் செய்வாங்க. அப்ப ஆப்ஷன் பி, கண்ணாடிகள் செய்வதில் வல்லுநர் தான் கரெக்ட். ஓகே, தேர்ட் சம் பாருங்க. மேஜர் என்கிற வார்த்தை லெப்டினன்ட் அப்படிங்கிற வார்த்தையோட தொடர்புடையது. அதே போல் படைப்பிரிவு தலைவர் அப்படிங்கிறது என்கிற வார்த்தை எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. மேஜர் லெப்டினன்ட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ராணுவம் சம்பந்தப்பட்டது. மேஜர் லெப்டினன்ட்லாம் ராணுவத்துல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பதவியில இருக்கிறவங்கன்னு சொல்லலாம், ஒரு ஹெட்னு கூட சொல்லலாம். அப்ப பாருங்க, மேஜர் அப்படிங்கிற வார்த்தை லெப்டினன்ட் ராணுவம் சம்பந்தப்பட்டது. அப்ப படைப்பிரிவு தலைவர் அப்படின்னா எதோட சம்பந்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பறக்கும் தலைவர். ஆப்ஷன் சி, பறக்கும் தலைவர். அதாவது விமான பிரிவு இருக்கு இல்லையா, அதோட தலைவரை தான் சொல்றாங்க. விமான பிரிவு, இதுல விமான அதிகாரின்னு கொடுத்திருக்காங்க. ஆனா விமான பிரிவுல இருக்கிற ஒரு ஹெட்டை தான் சொல்றாங்க. அதனால விமான அதிகாரி வராது, பறக்கும் தலைவர் தான் கேட்டிருக்காங்க. பறக்கும் தலைவர் தான் கரெக்ட். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே, அப்ப படைப்பிரிவு தலைவர், பறக்கும் தலைவர் தான் கரெக்ட். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் நாலாவது பாருங்க. டென்னிஸ் மைதானத்துடன் தொடர்புடையது. அதே போல் குத்து சண்டை எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. டென்னிஸ் பாத்தீங்கன்னா மைதானத்துலதான் விளையாடுவாங்க. அப்ப குத்து சண்டை எங்க விளையாடுவாங்க? ரிங், வளையத்துலதான் விளையாடுவாங்க. குத்து சண்டை வளையம் தான் கரெக்ட். குளம், அரங்கம், மார்க்கம் அதெல்லாம் வராது, வளையம். ஓகே, ஃபிஃப்த் ஒன். கழுத்தணி நகைகளுடன் தொடர்புடையது. அதே போல் சட்டை எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. கழுத்தணி பாத்தீங்கன்னா அது ஒரு நகை. அப்ப சட்டைனா என்னது? அது நூல் வராது, ஜவுளி வராது, பருத்தி வராது, ஆடை தான் வரும். அப்ப சட்டைங்கிறது என்னது? ஒரு ஆடை. கழுத்தணி நகையோட தொடர்புடையது, சட்டை ஆடையுடன் தொடர்புடையது. ஆறாவது பாருங்க. மருத்துவர் நோயாளியுடன் தொடர்புடையவர். அதே போல் வழக்கறிஞர் யாருடன் தொடர்புடையவர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா, மருத்துவர் யார அவரோட பேஷண்ட்ஸ் எல்லாம் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நோயாளி. அவர்கிட்ட பிரச்சனையை சொல்ல வர்றவங்க யாருன்னா நோயாளிகள். வழக்கறிஞர்கிட்ட பிரச்சனை சொல்ல வர்றவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்சிக்காரர். அவரோட பிரச்சனையை தீர்ப்பதற்காக யார சந்திப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வழக்கறிஞர். அப்ப மருத்துவர், நோயாளி, வழக்கறிஞர், கட்சிக்காரர். அதுதான் கரெக்ட். குற்றவாளி, வாடிக்கையாளர், மெஜிஸ்ட்ரேட் அதெல்லாம் வராது. ஓகே, செவன்த் ஒன் பாருங்க. மகிழ்ச்சி துன்பத்துடன் தொடர்புடையது எனில் சுகம் எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப மகிழ்ச்சி துன்பம் அப்படி பாருங்க, ஆப்போசிட்ல வந்திருக்கு. அப்ப சுகம்னா அப்ப என்ன வரும்? கஷ்டம். ஆப்ஷன் ஏ, கஷ்டம் தான் கரெக்டான ஆன்சர். அப்படியே ஆப்போசிட்ல கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே, எய்த் பாருங்க. ஊசி நூலுடன் தொடர்புடையது. ஊசி பாத்தீங்கன்னா நூலோட தொடர்புடையது. அப்ப பேனா எதனுடன் தொடர்புடையதுன்னா மையோட தொடர்புடையது. எழுத்து, மூடி, தாள், எழுத்து பொருள் எல்லாம் வராது. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் ஒண்ணு இருக்கு இல்லையா, அதாவது ஊசி செயல்படணும் அப்படின்னா என்ன தேவை? நம்மளுக்கு நூல் தேவை. அப்ப பேனா செயல்படணும்னா என்ன தேவை? மை தேவை. இதுக்குள்ள ரிலேஷன்ஷிப்ப பார்த்துட்டு நம்ம ஆன்சர் சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, நைன்த் ஒன்.
சமையற்காரர் உணவகத்துடன் தொடர்புடையவர் எனில் மருந்து வியாபாரி எதனுடன் தொடர்புடையவர்னு கேட்டிருக்காங்க. அப்ப மருந்தகம் தான் வரும். எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சமையற்காரர் வந்து ஒரு சமையற்காரர் என்ன வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு, உணவகம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு, ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணுவாரு. மருந்து வியாபாரி, மருந்து விக்கிறவங்க என்ன வச்சிருந்திருப்பாங்க, மருந்தகம் வந்து வச்சிருப்பாங்க. ஓகேவா, பார்மசி வந்து வச்சிருப்பாங்க. அப்ப ஆப்ஷன் டி மருந்தகம் தான் வந்து கரெக்ட். 10வது பாருங்க, ஆண்களுடன் தொடர்புடையது வந்து தொப்பின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்க, ஆண்களுடன் தொடர்புடையது வந்து தொப்பி, பெண்களுடன் தொடர்புடையது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஆப்ஷன் ஏ கழுத்து துண்டுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கழுத்து துண்டுன்னா ஸ்கார்ப், கழுத்தை சுத்தி வந்து ஸ்கார்ப் போடுவோம் இல்லையா, அதை தான் வந்து சொல்றாங்க. அது வந்து பொண்ணுங்க மட்டும் வந்து போட மாட்டாங்க, பாய்ஸும் வந்து போடுவாங்க. ஆனா வந்து பாருங்க, ஆண்களுடன் தொடர்புடையது தொப்பின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. தொப்பி வந்து பாத்தீங்கன்னா ஆண்களும் போடுவாங்க, இப்ப வந்து பெண்களும் வந்து போடுறாங்க. என்ன மீனிங்ல கொடுத்திருக்காங்கன்னு தெரியல. ஆனா பெண்களுடன் தொடர்புடைய வந்து ஹேர் பேண்ட் தான் வந்து கரெக்ட். ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டா வரும். விளிம்புள்ள தொப்பி, கைக்குட்டை பாருங்க, 2 பேருமே யூஸ் பண்ணுவாங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ணுவாங்க கைக்குட்டை. ஹேர் பேண்ட் மட்டும் தான் வந்து கேர்ள்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, பெண்கள் மட்டும். ஆனா நம்மளுக்கு கொடுத்திருக்க ஆன்சர் பாத்தீங்கன்னா கழுத்து துண்டு. ஆப்ஷன் ஏ கழுத்து துண்டு தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். பொறியாளர் இயந்திரத்துடன் தொடர்புடையவர் எனில் மருத்துவர் எதனுடன் தொடர்புடையவர் சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப மருத்துவர் பார்த்தாங்கன்னா நோயோட தொடர்புடையவர். இது எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பொறியாளர் வந்து இயந்திரம், அதாவது அவர் வந்து எதை வந்து சரி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இயந்திரத்துல இருக்கிற கோளாறுகளை வந்து சரி பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இயந்திரத்தை வந்து புதுசா வந்து உருவாக்குவாங்க. அதனால அதோட வந்து இயந்திரத்தோட வந்து தொடர்புடையவர். மருத்துவர் பாத்தீங்கன்னா நோயோட தொடர்புடையவர். நோய் எப்படின்னு பாத்தீங்கன்னா, மருத்துவர் வந்து நோயில என்ன நோய்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதை வந்து தீர்த்து வைக்க வந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி இப்ப புதுசா மருத்துவர்களே வந்து நோயெல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஆப்ஷன் சி வந்து நோய் தான் வந்து கரெக்டான ஆன்சர். உடல், மருந்துகள், மருத்துவமனை எல்லாம் வராது. ஓகே, 12வது, தாளம் இசையுடன் தொடர்புடையது எனில் வடிவமைப்பு எதனுடன் தொடர்புடையதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வடிவமைப்பு பார்த்தோன்னா கட்டிடத்தோட வந்து தொடர்புடையதுன்னு சொல்றாங்க. அதாவது முதலாவதின் படி இரண்டாவது வந்து உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. முதலாவது என்னது, தாளம். தாளம் வந்து சேர்ந்ததுதான், தாளம் தான் வந்து இசையை வந்து உருவாக்கும். அப்ப வடிவமைப்பு, ஒரு கட்டடம் கட்டணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வடிவமைப்பு வந்து வரைவோம் இல்லையா, அதுதான் வந்து வடிவமைப்பு வந்து கட்டடத்தோட வந்து தொடர்புடையதுன்னு சொல்றாங்க. ஆப்ஷன் டி கட்டிடம் தான் வந்து கரெக்ட். 13வது, நாடகம் இயக்குனருடன் தொடர்புடையது எனில் பத்திரிகை இதழ் வந்து எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்காங்க. பாருங்க, நாடகம் இயக்குனருடன் தொடர்புடையது. அதாவது இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இரண்டாவதின் வழிகாட்டுதலின்படி முதலாவது வந்து தயாரிக்கப்படுகிறது அப்படின்றாங்க. இப்ப இயக்குனரோட வழிகாட்டுதலின்படி வந்து நாடகம் வந்து எழுதப்படுகிறது, இல்லைன்னா நடக்குது, அதாவது செயல்படுத்துறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப பத்திரிகை இதழ் வந்து யாரோட வழிகாட்டுதல் படி நடக்கும், ஆசிரியரோட வழிகாட்டுதல் படி நடக்கும். அப்ப ஆப்ஷன் பி ஆசிரியர் தான் வந்து கரெக்ட். அச்சடிப்பவர், வாசிப்பவர், கதையெல்லாம் வராது. நாடகத்துக்கு இயக்குனர் எப்படியோ பத்திரிகைக்கு வந்து ஆசிரியர் தான். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 14வது, ஆற்றலுடன் தொடர்புடையது ஜூல். பாஸ்கல் எதனுடன் தொடர்புடையதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப பாஸ்கல் சொன்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும், அழுத்தம் சொல்லி வரும். ஆப்ஷன் பி அழுத்தம் தான் கரெக்ட். இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரண்டாவதே அளவிடும் ஒரு அலகுதான் முதலாவதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது ஜூல அளவிடுறதுக்கான ஒரு அலகுதான் வந்து ஆற்றல்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாஸ்கல்ல வந்து அளவிடுறதுக்கான ஒரு ஆற்றல் தான், அது அளவிடுறதுதான் வந்து அழுத்தம் வந்து சொல்றாங்க. அப்ப ஆப்ஷன் பி அழுத்தம் தான் வந்து கரெக்ட். ஓகே, பாருங்க 15th, நடனம் ஆடுபவர் மேடையுடன் தொடர்புடையவர் எனில் மந்திரி எதனுடன் தொடர்புடையவன் கேட்டிருக்கான். நம்ம வந்து ஒண்ணு சட்டசபை போட்டுருவோம், இல்லைன்னா நாடாளுமன்றம், ஏதாவது ஒண்ணு, ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு போடுவோம். ஆனா அதெல்லாம் வந்து வரவே வராது. ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா பிரசங்க மேடைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நடனம் ஆடுபவர், டான்ஸ் ஆடுறவங்க எதுல ஆடுவாங்க, மேடையில வந்து ஆடுவாங்க. அதே மாதிரி மந்திரி வந்து எந்த மேடையை வந்து யூஸ் பண்ணுவார், அதாவது எந்த மேடையில வந்து பேசுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசங்க மேடை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து மந்திரிக்கு பிரசங்க மேடை தான் வந்து கரெக்ட். ஓகே, இது வந்து மேடையுடன் தொடர்புடையதுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் வந்து பிரசங்க மேடை வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, 16வது சம்.
சூழலியல் என்பது சுற்றுப்புற சூழலுடன் தொடர்புடையது எனில் நுண்ணிய உடற்கூறியல் எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது சுற்றுப்புற சூழலை பத்தி படிக்கிற ஒரு படிப்பு பேரு தான் வந்து சூழியல்னு சொல்றாங்க. அப்ப நுண்ணியல் உடல் கூறியல் பாத்தீங்கன்னா எதுனா திசுக்களை பத்தி படிக்கிறதுக்கான ஒரு 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 படிப்பு பேர் தான் வந்து நுண்ணிய உடல் கூறியல் சொல்றாங்க. ஆப்ஷன் சி திசுக்கள் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 17வது சம். மெழுகு எண்ணெய் பசை பொருளுடன் வந்து தொடர்புடையது எனில் பால் எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. பால் பாத்தீங்கன்னா தயிரோட தொடர்புடையது. எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மெழுகுல இருந்து தான் வந்து எண்ணெய் பசை வந்து அந்த பொருள் வந்து தயாரிக்காங்க. அப்ப பால்ல இருந்து என்ன தயாரிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தயிர். நீங்க வந்து கேட்கலாம் நெய்யும் கூட தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஆனா இது வந்து பாலுக்கு அடுத்த ப்ராசஸ் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தயிரா தான் வந்து மாறும். அதனால ஆப்ஷன் சி வந்து தயிர் தான் வந்து கரெக்ட். மெழுகுல இருந்து எண்ணெய் பசை பொருள் வந்து தயாரிக்காங்க. பால்ல இருந்து வந்து தயிர் வந்து தயாரிப்பாங்க. ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. குதிரை வைக்கோலுடன் தொடர்புடையது எனில் பசு எதனுடன் தொடர்புடையது? தீவனம். ஆப்ஷன் பி தீவனம் தான் வந்து கரெக்ட். இது வந்து உணவு. குதிரையோட உணவு பாத்தீங்கன்னா வைக்கோல். பசுவோட உணவு கொடுக்கறத வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீவனம் சொல்லுவோம். அப்ப ஆப்ஷன் பி தீவனம் வந்து கரெக்ட். 19வது சம் பாத்தீங்கன்னா பூவானது மனத்துடன் தொடர்புடையது எனில் சூளை அடுப்பு எதனுடன் தொடர்புடையதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி வெப்பம் சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல பாருங்க பூ வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்றாங்க, அதாவது பூ வந்து இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதலாவது எதற்கு பயன்படுகிறது என்பதை இரண்டாவது குறிப்பிடுகிறது அப்படின்னு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து எதுக்கு பயன்படுகிறது? பூ வந்து மனத்துக்காக பயன்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சூளை அடுப்பு எதுக்காக பயன்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப்பம் கொடுத்துருக்காங்க. சூளை அடுப்பு மோஸ்ட்லி நெருப்பு வைக்கதான் வந்து பயன்படுத்துவோம். ஆனா இது வந்து வெப்பம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி வெப்பத்துக்காகவும் வந்து யூஸ் பண்றாங்க. அதனால ஆப்ஷன் சி வெப்பம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே 20வது சம் பார்க்கலாம். சாத்தியமற்ற என்பது சாத்தியமான என்பதுடன் தொடர்புடையது எனில் கோட்பாடு எதனுடன் தொடர்புடையதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி இது வந்து பாருங்க சாத்தியமற்ற சாத்தியமான அப்படி ஆப்போசிட் மீனிங்ல வந்து வருது. அப்ப கோட்பாடுக்கு ஆப்போசிட் என்னன்னு பாத்தீங்கன்னா செய்முறை. ஆப்ஷன் சி செய்முறை தான் வந்து கரெக்ட். கோட்பாடுன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா தியரின்னு சொல்றோம் இல்லையா, தியரிட்டிக்கல் சொல்லி சொல்றோம் இல்லையா அதுதான். அப்ப தியரிக்கு ஆப்போசிட் என்னது? பிராக்டிக்கல் தான் வந்து கரெக்ட். அப்ப பிராக்டிக்கல்னா செய்முறை. பிராக்டிக்கல். ஓகே அப்ப ஆப்ஷன் சி செய்முறை தான் வந்து கரெக்ட். சோப்பு கழுவுதல் இல்லைன்னா துவைத்தலுடன் தொடர்புடையது எனில் துடைப்பம் எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. தெரியும் பெருக்குதலுடன் தொடர்புடையது. துடைப்பம் வந்து வச்சு பெருக்கதான் வந்து செய்வோம். பாருங்க சோப்பு வச்சு அதால என்ன யூஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோப்பு வச்சு ஒண்ணு பாத்திரம் வந்து கழுவலாம் இல்லைன்னா துணி துவைக்கலாம். அந்த ரெண்டு இது எதுக்காக யூஸ் பண்றது அதான் வந்து கம்பேர் பண்ணிருக்காங்க. அப்போ சோப்பு வந்து கழுவுதல் பண்ணலாம், துவைத்தல் பண்ணலாம். துடைப்பம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? பெருக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். சுத்தப்படுத்துவது வந்து வராது. தூதி தரை அதெல்லாம் வராது. 22வது பாருங்க. மரம் மரக்கரியுடன் தொடர்புடையது எனில் நிலக்கரி எதனுடன் தொடர்புடையதுன்னா கற்கரியோட தொடர்புடையதுன்னு சொல்றாங்க. அந்த கோக் சொல்றோம் இல்லையா அதோட தொடர்புடையதுன்னு சொல்லி சொல்றாங்க. மரத்துல இருந்து மரக்கறி வந்து தயாரிப்பாங்க. அதே மாதிரி நிலக்கரியில இருந்து கற்கரி தான் வந்து தயாரிப்பாங்க. அப்ப ஆப்ஷன் சி கற்கரி கோக். நாடகத்துடன் தொடர்புடையது எதுன்னு பாத்தீங்கன்னா காட்சி. அப்ப புத்தகத்துடன் தொடர்புடையது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புத்தகத்தோட அத்தியாயம் தான் வந்து தொடர்புடையது. எப்படின்னு பாத்தீங்கன்னா நாடகத்துல வந்து பாத்தீங்கன்னா காட்சி 1 காட்சி 2 அப்படின்னு சொல்லி அப்படி போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி புத்தகத்துல பாத்தீங்கன்னா அத்தியாயம் 1 அத்தியாயம் 2 3 சொல்லி போகும். அதை கம்பேர் பண்ணும் போது புத்தகத்துடன் தொடர்புடையது வந்து அத்தியாயம் தான் கரெக்ட். கதை பக்கம் ஆசிரியர் எல்லாம் வரமாட்டாங்க. ஓகே 24வது சம் பார்க்கலாம். மெல்லுவதுடன் தொடர்புடையது எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வெற்றிலைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப கால்பந்துடன் எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. வெற்றிலையை வந்து நம்ம வந்து மெல்லதான் வந்து செய்ய முடியும். கால்பந்தை வச்சு என்ன பண்ணுவோம்? உதைத்தல் தான் வந்து கரெக்ட். ஆப்ஷன் டி வந்து உதைத்தல் தான் வந்து கரெக்ட். கால்பந்தை வச்சு காலை வச்சுதான் வந்து உதைக்க முடியும். வெற்றிலை வந்து மெல்லுவோம். அதை வச்சு என்ன செயல் செய்வோம் தான் கேட்டிருக்காங்க.
அப்ப ஆப்ஷன் டி உதைத்தல் தான் வந்து கரெக்ட். 25வது பாருங்க, புயலுடன் தொடர்புடையது எதிர்ப்புயல். அப்ப வெள்ளத்துக்கு எது தொடர்புடையதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புயல் எதிர்ப்புயல் பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்ல வந்து வருது. அப்ப வெள்ளம் பாத்தீங்கன்னா வெள்ளத்துக்கு அப்படியே ஆப்போசிட் என்னது? ஆப்ஷன் டி வறட்சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 26வது, புவியீர்ப்பு இழுத்தலுடன் தொடர்புடையதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப காந்தம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈர்ப்பது. காந்த ஈர்ப்பு விசைன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப காந்தம் வந்து ஈர்ப்போட தொடர்புடையது. புவி ஈர்ப்பு அப்படிங்கிறது வந்து இழுத்தலுடன் வந்து தொடர்புடையது. ஓகே, நெக்ஸ்ட் 27வது, பூனைய வந்து பூனை குட்டியுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீன்கிறது எதனுடன் தொடர்புடையது? மீன் குஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது இளமை பெயர்கள் வந்து கொடுத்திருக்காங்க. பூனை, பூனை குட்டி, மீன், மீன் குஞ்சு. நெக்ஸ்ட் சம், பூமி அச்சுடன் தொடர்புடையது எனில் சக்கரம் எதனுடன் தொடர்புடையதுன்னா மையம். ஆப்ஷன் டி மையம் தான் வந்து கரெக்ட். பூமி அதோட அச்சுல தான் வந்து சுத்தி சூரியனை வந்து சுத்திக்கிட்டே வரும். அந்த அச்சை விட்டு வந்து நகலாது. அதே மாதிரி சக்கரம்ங்கிறது அதோட மையத்தை நோக்கி தான் வந்து சுத்தும். அதனால ஆப்ஷன் டி மையம் தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, நூலாசிரியர் புத்தகத்துடன் தொடர்புடையவர் எனில் நடன இயக்குனர் எதனுடன் தொடர்புடையவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாலை தான் வந்து கரெக்ட். பாருங்க, புத்தகத்தோட நூலாசிரியர் வந்து புத்தகத்தோட தொடர்புடையவர். புத்தகத்துக்கு ஆசிரியர் பாத்தீங்கன்னா நூலாசிரியர்னு சொல்றாங்க. அப்ப நடனம் பாத்தீங்கன்னா எதனோட தொடர்புடையன்னா நாடகம் வராது. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து டான்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நாடகம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது வந்து வேற. மசூதி வராது. இசை நாடகம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப இசை நடனம் சொல்லி வந்துச்சுன்னா மேபி வந்து இசை வர வாய்ப்பு இருக்கு. ஆனா லாஸ்ட் பாத்தீங்கன்னா நாடகம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப அதுவும் வராது. பாலை அப்படிங்கிறது தான் வந்து நடனத்தோட வந்து தொடர்புடையது. பாலை அப்படிங்கிறது வந்து ஒரு நடன வகை, ஒரு நடனத்துல ஒரு ஒரு பிரிவு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்ப பாலைங்கிறது வந்து ஒரு நடனம். நெக்ஸ்ட் பாருங்க, 30வது லாஸ்ட் சம், பால் படுகொலையுடன் தொடர்புடையது எனில் ஸ்கால்பெல் என்பது எதனுடன் தொடர்புடையதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படின்னா அறுவை சிகிச்சையுடன் தொடர்புடையதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது அறுவை சிகிச்சை வந்து செய்வதற்கு பயன்படுத்தப்படுற ஒரு துல்லியமான கருவிதான் வந்து ஸ்கால்பெல் அப்படிங்கிறாங்க. வால் வந்து படுகொலை வந்து செய்யறதுக்கு வாளை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒருத்தவங்களுக்கு வந்து யாருக்காவது ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா? முடியாது. அதை வச்சு அதனால என்ன யூஸ் சொல்லி கேட்டிருக்காங்க. வாளை வச்சு கொலைதான் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்கால்பெல் வச்சு ஒரு அறுவை சிகிச்சை பண்ணலாம். அது வந்து ஒரு துல்லியமான கருவின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் சி துல்லியமான கருவி. சரி, ஓகே. இப்ப நம்ம வந்து ஆர்எஸ் அகர்வால் இருக்கிற வெர்பல் நான் வெர்பல் புக்ல இருக்கிற சாப்டர் 2ல இருக்கிற வகை 2ல நம்ம வந்து பார்த்தாச்சு. வகை 2ல இருக்கிற சம்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்தாச்சு. நாளைக்கு வந்து வேற ஒரு டாபிக்ல வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.